தமிழகத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மெய்ப்பிக்கும் வகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். நாட்டின் சிறந்த நல்லாட்சிக்கான விருதுகளை வென்றுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு 4ஆம் ஆண்டை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் சாதிக்க முடியாத பல அரிய சாதனைகளை புரிந்து பல வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கினார் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. இந்திய நாடே கண்டிராத வகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளில் வேறு எந்த மாநிலத்திலும் அமல்படுத்தாத மக்கள் நலத்திட்டங்களான விலையில்லா அரிசி, மிக்சி, கிரைண்டர், ஃபேன், மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டி, மடிக்கணினி, பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம், விலையில்லா கறவை மாடுகள், ஆடுகள், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர் என பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. அம்மாவோட நலத்திட்டங்கள் அனைத்தும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்க செய்யற உதவியில இருந்து எங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. அவ்வளவு 4 வருஷ திட்டத்துல அவங்க பண்ணின எல்லாமே நல்லா இதா பண்ணிருக்காங்க. அவங்க லேப்டாப் கொடுத்ததுல எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் வாங்குவோமா என்னன்னு கூட எண்ணல. ஆனா எங்க குழந்தைங்க அவங்களுக்கு ரொம்ப செஞ்சிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, உட்கட்டமைப்பு, தொழில்துறை, விவசாயம், மீனவர் மேம்பாடு, எரிசக்தி மேம்பாடு என அனைத்து துறைகளிலும் தமது சீரிய திட்டங்களால் வியக்கத்தக்க பல முன்னேற்றங்களை கொண்டு வந்ததோடு காவேரி, முல்லைப்பெரியாறு மற்றும் NLC பிரச்சனைகளுக்கு தீர்வு, விவசாயிகளை பாதிக்கும் கெயில் திட்டம் மற்றும் மீத்தேன் எரிவாயு திட்டங்களை தடுத்து நிறுத்தி வெற்றிகள் பல கண்டவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. தமிழக விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலன்களை பாதிக்காத வகையிலும் அவர்களது உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையிலும் தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தி சாதனைகளை நிகழ்த்தியவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. சுகாதாரத்துறையில் கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியுள்ளதாக மருத்துவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஆனால் மேகதாது பிரச்சனைக்காகவோ காவேரி பிரச்சனைக்காகவோ தமிழக விவசாயிகளின் நலன் கருதி சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பரப்பி வரும் அவதூறுகளை முறியடித்து இடர்பாடுகளிலிருந்து விடுபட்டு மக்களின் இதய சிம்மாசனத்தில் நிலையான முதல்வராக அமர்ந்து கோலோச்சி வருகிறார் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீது அனைத்து தரப்பு மக்களும் கொண்டுள்ள அளப்பரிய அன்பை பொறுத்து கொள்ள முடியாமல் அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக எதிர்க்கட்சிகள் குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை மீண்டும் அரியணையில் அமர வைத்து மகிழ்ச்சி கடலில் மக்கள் திளைக்கவிருக்கும் நிலையில் கழக அரசு இன்று 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.